இன்றைக்கி ஹெல்த்தியாக ஹோம்மேடாக பண்ண வீட் பிரெட் தாங்க. கோதுமை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. இது கூடவே ஹோம்மேடாக பண்ண பீனட் பட்டரை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸ்ட், அதுக்கப்புறம் சுகர், வார்மாக இருக்க மில்க் சேர்த்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சூப்பராக ஆக்டிவ் ஆகியிருக்கும். அது கூடவே வார்மாக இருக்கிற வாட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களோட ப்ரெட் அவுட்கம் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாவை நீங்கள் எவ்வளோ அழகாக ஸ்ட்ரெச் பண்ணி பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெட்டோட அவுட்கம் சூப்பராக வரும். இதோட ப்ரூஃபிங்கும் நல்லா நடக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங்க்கு 40 மினிட்ஸ் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா டெவலப் ஆகி வந்திருக்கு. இதை மாதிரி பஞ்ச் பண்ணி ஏரெல்லாம் வெளியில் எடுத்து விட்டுட்டு ஒரு ஃப்ளோரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ரோல் பண்ணிக்கோங்க. கடைசியாக வரதை மட்டும் நல்லா டக் பண்ணிவிட்டு ஒரு பிரெட் லோஃபில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வச்சுட்டு செகண்ட் ப்ரூஃபிங்க்கு 1 hour to 40 மினிட்ஸ் விட்டுறலாம். நான் 45 மினிட்ஸ் தான் விட்டுருந்தேன். 1 hour விட்டிங்கன்னா இன்னும் நல்லா டெவலப் ஆகி வரும். மேலே மில்க் வாஷ் கொடுத்துக்கலாம். இதை ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட ப்ரெட் ரெடி ஆகிடும். இது அப்படியே அந்த டின்னில் விட்டுறாதீங்க. ஒரு ஒயர் ரேக்கில் வச்சு நல்லா கூல்டவுன் ஆக விட்டுருங்க. இது நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா பீசஸ் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பீசஸ் நல்லா சூப்பராக வரும். எந்த அளவுக்கு ப்ரெட் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக ஃபினிஷிங் வந்திருக்கு. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேடாக பண்ண பீனட் பட்டரை வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த பீனட் பட்டரோட ரெசிபி வேணும்னாலும் பீனட் பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அதையும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதோட இன்க்ரீடியன்ட் அப்புறம் இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாமே டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.